காக்கும் கரங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மிக விசேஷமான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரம் நாம் தியானித்த அதே கருத்தின் தொடர்ச்சியை இந்த வாரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஓய்வு நாள் என்பது எந்த நாள்? இந்த ஓய்வு நாளை ஆசிரிப்பது அவசியம்தானா? இன்று ஏராளமான உண்மை கிறிஸ்தவ நண்பர்களும் கூட அவர்கள் கை கொண்டு வருகிற ஓய்வு நாள் வேதத்தின்படி சரிதானா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் என்ன? இவைகளை குறித்து வேதத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய உதவியோடு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலோடு நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக மீண்டும் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் தியானிக்கும் வேத சத்தியங்களை தேவரீர் உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு விளக்கி தந்துள்ளோம். நாங்கள் இவைகளை புரிந்து கொண்டு இந்த வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிய உம்முடைய பலனை உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலனை எங்களுக்கு தாரும். இந்த வேத வாக்கியங்களை எங்களுக்கு தேவரீர் தெளிவுபடுத்தவும், உம்முடைய ஆவியானவர் எங்களை சத்திய பாதையிலே வழிநடத்தவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கடந்த வாரம் இந்த ஓய்வு நாளை குறித்து சில சத்தியங்களை பார்த்தோம். கற்பனையின் அவசியத்தை பார்த்தோம். கற்பனைகள் சிலுவையோடு ஒழிந்து விட்டதா? கற்பனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்கள் கற்பனைக்கு இசைவாக வாழ வேண்டியது அவசியம்தானா என்பதை குறித்து கடந்த வாரம் நாம் தியானித்தோம். இந்த ஓய்வு நாளை குறித்து தொடர்ந்து சில வசனங்களை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். ஒரு வாக்கியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய வழக்கம், கிறிஸ்துவனுடைய வழக்கம் என்னவாக இருந்தது? லூக்கா 4:16. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நமக்கு முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை அவர் நமக்காக வைத்தபோது அவருடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வைத்த ஒரு வாழ்க்கை, ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்துக்கு செல்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. சரி, எந்த நாள் ஓய்வு நாள் என்பதை குறித்தும் வேதம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எந்த நாள் ஓய்வு நாள்? நாம் இந்த 10 கற்பனைகளை வாசிக்கும் போது யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். தேவன் எல்லா நாட்களையும் படைத்தார். எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளை அவர் ஆசீர்வதித்தார். ஒரு குறிப்பிட்ட நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார். அந்த நாளை நாம் ஆசரிக்கும்படி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். 10 கற்பனைகள் என்ன சொல்கிறது? 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆகவே வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, ஓய்வு நாள் என்பது எந்த நாள்? 7ஆம் நாள், வாரத்தின் 7ஆம் நாள் என்று சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 16 முதல் 2 வாக்கியங்கள். ஓய்வு நாள் ஆன பின்பு, இங்கே வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். இங்கே வசனம் தெளிவாக சொல்கிறது, ஓய்வு நாள் ஆன பின்பு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே. அப்படியானால் ஓய்வு நாள் என்பது வாரத்தின் 7ஆம் நாள். ஓய்வு நாள் ஆன பின்பு அதை தொடர்ந்து வருகிற நாள் வாரத்தின் 1ஆம் நாள். அப்படியானால் வாரத்தின் 1ஆம் நாள் என்பது ஓய்வு நாளைக்கு அடுத்து வருகிற நாள், வாரத்தின் 1ஆம் நாள். ஓய்வு நாள் என்பது வாரத்தின் 7ஆம் நாள். இதை மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஆகவே வாரத்தின் 1ஆம் நாள் என்பது ஓய்வு நாள் அல்ல, வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார். ஆங்கிலத்தில் சாங்டிஃபைட் என்று சொல்லப்படுகிற இந்த பதம்
அதற்கு என்ன அர்த்தம் என்றால் டு செட் அபார்ட், தனியாக பிரித்தெடுத்தல். 7 நாட்களும் இருக்கிறது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளை ஆண்டவர் தனிமையாக பிரித்தெடுத்தார். அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுது. அநேக உண்மை கிறிஸ்தவ நண்பர்களும் கூட என்ன எண்ணிக்கொள்கிறார்கள், ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் இருந்தால் என்ன, ஏதாவது ஒரு நாள் ஆண்டவருக்கென்று நாம் பிரத்யேகப்படுத்தி கொண்டால் என்ன. ஆண்டவர் சொல்கிறார், ஏதாவது ஒரு நாள் அல்ல, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி அந்த நாளிலே அவர் அதுக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். காயின் ஆபேல் என்று இருவர் இருந்தார்கள், ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அவர்கள் காணிக்கை கொண்டு வந்தார்கள். காயின் காய்கறிகள் கனிகளை கொண்டு வந்தான். ஆபேல் ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால், நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவர் ஒரு பலிமுறையை ஏற்படுத்தி அவர்களுக்கு கற்றுத் தந்திருந்தார். அவர்கள் ஆண்டவர் சொன்ன பிரகாரம்தான் அவர்கள் கொண்டு வர வேண்டுமே தவிர, காயின் எதை கொண்டு வந்தால் என்ன, என்னிடத்தில் இருப்பதை நான் கொண்டு போவேன் என்று அவன் காய்கறி கனிகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் கண்டிப்புள்ளவரா என்றால் நிச்சயமாக ஆண்டவர் கண்டிப்புள்ளவர். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளை எப்படி, இந்த நாளை அவர் தந்தது யார், எப்பொழுது ஏற்பட்டது என்று நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வாக்கியங்களை வாசிக்கிறேன். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக, மிகவும் திட்டவட்டமாக இதனை சொல்லுகிறது. நாம் எந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், எந்த நாளை நாம் ஆசரிக்க வேண்டும், வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இதனை கடைபிடிக்க வேண்டும். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த கற்பனைகளில் மிகவும் தெளிவாக இதனை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வாக்கியங்களை வாசிக்கின்றேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இதற்கு ஆண்டவர் கொடுக்கும் காரணம் என்ன பாருங்கள். 11ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எந்த ஒரு நாளாக இருந்தால் என்ன என்பதல்ல, ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கினார். எந்த நாள் ஓய்வு நாள் என்று நம் வசனம் சொல்கிறது. இது எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள். உபாகமம் 9ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்றேன். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. அப்படியால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட இந்த கற்பனைகள். இந்த வேதாகமம் முழுவதும் தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லி தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எழுதினதுதான் இந்த வேதாகமம். ஆனால் இந்த 10 கற்பனைகள் தேவன் தம்முடைய கைவிரலினால் கற்பலகைகளில் எழுதி இந்த 10 கற்பனைகளை மோசேயினிடம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நமக்கு புரிகிறது. சரி, இந்த 10 கற்பனைகள் காலகட்டத்தில் மாறிவிடவில்லையா, மாற்றப்படவில்லையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இது யுகங்களாக, இத்தனை 1000 ஆண்டுகளாக இந்த கற்பனை இடையிலே இது மாற்றப்படவில்லையா
என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு கேள்வி எழுகிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும் என்று வசனம் சொல்கிறது. தேவன் சொல்லிய காரியத்தை அவர் திருத்தி அமைக்கிறவர் அல்ல. தேவன் இந்த 10 கற்பனைகள், இந்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறது என்று நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். இந்த 10 கற்பனைகள் என்றும் அழியாதவைகள், மாற்றப்பட முடியாதவைகள். ஆகவே இந்த வசனம் என்ன சொல்கிறது? வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். சங்கீதம் 81 34ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன். இந்த 10 கற்பனைகள் மாறிவிடவில்லை. இவைகளில் எந்த மாற்றமும் ஏற்பட்டு விடவில்லை. ஆண்டவர் இதை திருத்தி அமைக்கவில்லை. இவைகள் என்றென்றைக்கும் அழியாதவைகள். ஒரு எழுத்தின் உறுப்பும் அதில் அவமாய் போவது இல்லை. ஆகவே இந்த 10 கற்பனைகள் மாறிவிட்டது என்று நாம் எண்ணுவோம் என்றால் அது வேதத்திற்கு இசைவான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அல்ல. இந்த 10 கற்பனைகளை அல்லது குறிப்பாக இந்த ஓய்வு நாளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு பின் அப்போஸ்தலர்கள் இந்த ஓய்வு நாளை ஆசரித்தார்களா? அப்போஸ்தலர்களுடைய வழக்கம் என்னவாக இருந்தது? கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய வழக்கம் ஓய்வு நாளை ஆசரிப்பதாக இருந்தது. அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் என்ன ஆயிற்று? சிலுவைக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் இந்த ஓய்வு நாளை ஆசரித்தார்களா? அப்போஸ்தலர் 13:13, 14 வாக்கியங்களை வாசிக்கிறேன். பின்பு பவுலும் அவனைச் சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இங்கே வசனம் 15ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தை பாருங்கள். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். அப்போஸ்தலர்களுடைய பழக்கம் என்னவாக இருந்தது? சிலுவைக்கு பிற்பாடும் கூட கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வந்து நமக்காக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்னும் கூட அப்போஸ்தலர்களுடைய பழக்கம் என்னவாக இருந்தது? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து. பவுலுடைய வழக்கம் என்னவாக இருந்தது? தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை அவர்களுடனே சம்பாஷித்தார். பவுலுடைய அப்போஸ்தலனுடைய வழக்கம் ஓய்வு நாளில் ஜெபாலயத்துக்கு போய் ஆராதனை செய்வது பவுலுடைய வழக்கமாக இருந்தது. ஆகவே சிலுவைக்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தார்களா என்றால் வேதம் மிக தெளிவாக கூறுகிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்றேன். 3ஆம் 4ஆம் வாக்கியங்கள். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவர்களிடத்திலே தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். பவுல் அப்போஸ்தலனை குறித்து வாசிக்கிறோம். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். சிலுவைக்கு பிற்பாடு ஓய்வு நாள் அல்ல, தேவை அல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இது அவசியம் அல்ல என்று சில நண்பர்கள் நினைக்கும் போது இங்கே வசனம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் தன் வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்துக்கு சென்றார். இங்கே ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் என்று வாசிக்கிறோம்.
வேறு சில நண்பர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், பவுல் ஓய்வு நாள் தோறும் தேவாலயத்துக்கு சென்றார், உண்மைதான். ஆனால் யூதர்கள் ஓய்வு நாளில் கூடின காரணத்தினாலே தான் அவர் அங்கே சென்றார் என்று எண்ணுகிறார்கள். நீங்கள் வேதத்தை கூர்ந்து ஜெபத்தோடு வாசிப்பீர்கள் என்றால், யூதர்களுக்காக மாத்திரமல்ல, புறஜாதி மக்களும் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய், அப்படியானால் ஜெபாலயங்களில் மாத்திரமல்ல, ஜெபாலயம் இல்லாத இடங்களிலும் கூட இவர்கள் ஓய்வு நாளிலே பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஓய்வு நாளை ஆசரிப்பது சீஷர்களுடைய பழக்கமாக இருந்தது என்பது இங்கே மிகவும் தெளிவாக நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் இந்த ஓய்வு நாளை அவர்கள் கை கொண்டார்கள். இதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்திற்கு சென்றார். அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். இந்த ஓய்வு நாள் மாற்றப்படவில்லையா என்றால், இந்த ஓய்வு நாள் மாற்றப்படவில்லை என்று நாம் பார்த்தோம். ஒரு எழுத்தின் உறுப்பாவது அவமாய் போவதை பார்க்கலாம், வானமும் பூமியை ஒழிந்து போவது நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே சீஷர்கள் இந்த ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். புறஜாதியாருக்கு இந்த ஓய்வு நாள் அவசியமாக இருந்ததா? அப்போஸ்தலர் 13:42 வாசிக்கிறேன். அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஆகவே யூதர்கள் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட புறஜாதி மக்களும் யூதர் அல்லாதவர்களும் கூட ஓய்வு நாளில் அவர்கள் ஆராதனை செய்தார்கள். இதை மிக தெளிவாக நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது, சிலுவை மரணத்திற்கு அப்பால் பிற்பாடு, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கு பிற்பாடு கற்பனையை கை கொண்டார்களா கிறிஸ்தவர்கள்? ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட்டதா என்றால் நிச்சயமாக ஆசரிக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் மார்க்கு 15:42. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால், அப்படியானால் இயேசுவானவர் மரித்த நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், வெள்ளிக்கிழமை என்று நாம் குட் ஃப்ரைடே என்று நாம் சொல்லுகிறோம். இந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் வசனம் சொல்கிறது ஆயத்த நாள் என்று சொல்லுகிறது. ஓய்வு நாளுக்கு ஆயத்தப்படுகிற ஆயத்த நாள். லூக்கா 23:56 வாசிக்கிறேன். திரும்பி போய் என்றால் முந்தின வாக்கியத்தை வாசிக்கிறேன். லூக்கா 23:55. கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவருடைய சரீரத்தை அவர்கள் அந்த சரீரம் வைக்கப்பட்ட விதத்தை பார்த்து கந்தவர்க்கங்கள் பரிமள தைலங்கள் இவைகளை ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இயேசுவானவருடைய மரணத்திற்கு பிற்பாடு ஓய்ந்திருந்த பிற்பாடு அதை தொடர்ந்து வருகிற நாள் வாரத்தின் முதலாம் நாள் என்ன ஆகிறது? 24ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. அப்படியானால் இயேசுவானவர் மரித்த நாள் ஆயத்த நாள், ஓய்வு நாளுக்கு முந்தின நாள். அந்த நாளிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர் அடக்கம் பண்ண அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தை பார்த்தார்கள். அதை பதம் பண்ணுவதற்காக கந்தவர்க்கம் பரிமள தைலம் இவைகளெல்லாம் ஆயத்தம் பண்ணி ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்து அடுத்த நாள் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே அவர்கள் ஆயத்தம் பண்ணியிருந்த கந்த வர்க்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை இடத்தில் வருகிறார்கள். அந்த வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே கல்லறை திறந்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அப்படியானால் சிலுவை மரணத்துக்கு பிற்பாடு
இந்த இந்த ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட்டதா என்றால் சீஷர்கள் ஆசரித்தார்கள், அப்போஸ்தலர்கள் ஆசரித்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஓய்வு நாள் மாற்றப்படவில்லை. இதை நாம் மிக தெளிவாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதம் இதனை மிக தெளிவாக நமக்கு கூறுகிறது. சரி, கிறிஸ்து 2ஆம் முறை வந்த வரப்போகிறாரே, கிறிஸ்து வந்த பிற்பாடு அந்த புதிய வானம் புதிய பூமியில் நாம் இந்த ஓய்வு நாள் ஆசரிக்கப்படுமா என்றால் ஏசாயா 66ஆம் அதிகாரம், ஏசாயா 66ஆம் அதிகாரம், இங்கே வசனம் சொல்லுகிறது, நன்கு நீங்கள் ஜெபத்தோடு கவனியுங்கள். 66ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய வானம் புதிய பூமியை பற்றி சொல்கிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பூமியில் மாத்திரமல்ல எனக்கு அருமையான நண்பர்களே, கர்த்தர் படைக்கும் அந்த புதிய வானம் புதிய பூமியிலும் கூட ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஓய்வு நாள் என்பது ஆண்டவர் இந்த உலகை படைத்ததற்கு ஞாபக சின்னமாக கொடுக்கப்பட்டது. அவர் 6 நாட்களுக்குள் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். இந்த பூமியானது, இந்த உலகம் ஏதோ தானாக ஒரு காஸ்மிக் ஆக்சிடென்ட், ஒரு விண்வெளியில் ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக இந்த பூமி தானாக தோன்றிவிடவில்லை. அல்லது மனிதன் குரங்கிலிருந்தோ அல்லது வேறு விதமாகவோ மனிதன் தோன்றிவிடவில்லை. மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டவன். மனிதனை தேவன் இந்த உலகில் சிருஷ்டித்து இந்த உலகை 6 நாட்களில் படைத்தார். 6வது நாளில் மனிதனை படைத்தார். தான் சிருஷ்டிகர், அவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர் என்பதை மனிதன் நினைவில் கொள்ளும்படியாக 6 நாட்களுக்குள் இந்த வானமும் பூமியும் சமுத்திரமும் அவைகளுள்ள எல்லாம் படைக்கப்பட்டது என்பதை மனுக்குலம் நினைவில் வைக்கும்படியாக ஓய்வு நாளை ஆண்டவர் கட்டளையிட்டார். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரி, ஒரு கேள்வி எழும்புகிறது. அது என்ன கேள்வி என்றால், கர்த்தருடைய நாள் என்று புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோமே, அது வாரத்தின் முதல் நாள் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். இந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். சில நல்ல கிறிஸ்தவ நண்பர்கள் என்ன நினைக்கொள்கிறார்கள் என்றால், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்றால் இந்த கர்த்தருடைய நாள் என்பது வாரத்தின் 1ஆம் நாள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாள் என்பது எந்த நாள்? மார்க் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்தை பாருங்கள். மார்க் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். இந்த வாக்கியம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய். கர்த்தருடைய நாள் என்பது என்ன? இன்னும் சற்று தெளிவாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்றேன். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஓய்வு நாளை குறித்து, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இங்கே வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. அப்படியானால் கர்த்தருடைய நாள் என்பது என்ன? வசனம் சொல்கிறது என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்னால் அது எந்த நாள்? வாரத்தின் 1ஆம் நாளா என்றால் இல்ல, கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை நாம் நன்கு தெரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு கேள்வி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாரத்தின் 1ஆம் நாளில் தானே உயிர்த்தெழுந்தார். ஆகவே அந்த நாளை நாம் நினைவு கூறும்படியாக ஓய்வு நாளை அந்த நாளாக வைத்துக் கொண்டால் என்ன?
கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் நினைவு சின்னமாக நாம் ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்க கூடாது? ஆண்டவர் அவர் சிருஷ்டிகர் என்பதற்கு அடையாளமாக ஓய்வு நாளை கட்டளையிட்டார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு அடையாளமாக வேறொரு சின்னத்தை அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் அதை குறித்து ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞான ஸ்நானம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது. நாம் தண்ணீரிலே மூழ்கும் போது தண்ணீராகிய கல்லறையில் கிறிஸ்து எப்படி கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாரோ அப்படி நாம் அடக்கம் பண்ணப்பட்டு நாம் தண்ணீரில் இருந்து மீண்டும் எழும்பும் பொழுது கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படி நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக நமக்கு நினைவு கூறுதலாக தேவன் ஏற்படுத்தின நியமனம் ஞான ஸ்நானம். ஓய்வு நாள் என்பது கிறிஸ்துவே சிருஷ்டிகர், அவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர் என்பதை நினைவு கூறும் வகையில் ஆண்டவர் ஏற்படுத்தினது ஓய்வு நாள். எனக்கு அருமையான நண்பர்களே, தொடர்ந்து வருகிற வாரம் இதை குறித்து நாம் பார்ப்போம். நீங்கள் ஜெபியுங்கள், வேதத்தை ஜெபத்தோடு வாசியுங்கள். இந்த ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளை பரிசுத்தம் பண்ணி இருக்கும் பொழுது எந்த நாளாக இருந்தால் என்ன, ஏதாவது ஒரு நாள் நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று நாம் எண்ணுவது தேவனுடைய சித்தம் தானா? அது வேதம் கூறும் சத்தியம்தானா? இதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். நீங்களும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த வேத சத்தியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது தேவருடைய சித்தம் என்னது என்று நாங்கள் புரிந்து கொள்ளவும், அந்த உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியவும் எங்களை நீர் ஆசீர்வதித்தரலாம். எங்கள் அருமை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.